வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், தைலம் ஆட்டு படலம். அயோத்தியின் தவப்புதல்வர் தேரில் காடு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவருடைய அன்னைமார்கள் சக்கரவர்த்தியை பாதுகாக்க வேண்டி அவருடன் செல்லவில்லை. அயோத்தியில் உள்ள சித்திரங்கள் உயிரிற்று இருந்ததால் அவருடன் போக முடியாமல் நின்றுவிட்டன. மற்றவர்கள் அனைவரும் ராமபிரானை தொடர்ந்து சென்றார்கள். ராமருடைய தேர் மக்கள் பெருக்கிய கண்ணீர் கடலின் நடுவே செல்லும் ஓடம் போல அமைதியாய் சென்றது. அப்போது வெங்கதிரோன் மேற்கு திசையில் சென்று ஒளிந்தான். அவனுடைய காதலிகளான தாமரை மலர் கூட்டம் வாடி சோர்ந்தது. இருள் கைகேயின் நெஞ்சை போல கனத்து குவிந்தது. நீலவானில் முத்தினை இறைத்தாற் போல் தாரகைகள் சுடர்விட்டு ஒளிந்தன. முன்பு கௌதமரிட்ட சாபத்தால் தேவேந்திரன் பெற்ற கண் போல அவைகள் நீலவான உடல் முழுவதும் காணப்பட்டன. இருள் கவிந்ததால் ராமர் தொடர்ந்து பயணம் செய்யவில்லை. அப்போது அவருடைய தேர் அயோத்தி மாநகரில் இருந்து 2 யோசனை தூரம் கடந்து வந்திருந்தது. அங்கே ஓர் அழகிய சோலை இருந்தது. அந்த சோலையில் ராமர், சீதை, லக்ஷ்மணன் ஆகிய மூவரும் கூட வந்த முனிவர்களுடன் சென்று தங்கினார்கள். ராமருடன் தொடர்ந்து வந்த மற்றவர்கள் அவரை விட்டு பிரியாமல் சோலையை சுற்றி தங்கினார்கள். அப்படி தங்கியவர்கள் வழிநடந்த களைப்பால், பசியெடுத்தாலும் ஆற்றாத துயரத்தால் எதையும் உண்ணவில்லை. மனதில் எழுந்து நின்ற துன்பத்தால் அழுதார்கள். அவர்களுடைய கண்கள் உறக்கத்தை அறவே நீக்கிவிட்டன. வெகு நேரத்திற்கு பின் அவர்கள் ஒருவாறு தங்களை அறியாமல் சோர்வால் தூங்கிவிட்டனர். இளம் மங்கையர் தமது வளர்ப்பு தாய்மார்களின் தொடைகளில் உறங்கினார்கள். மணற்குன்றுகளில் தமது மனைவியர்கள் தூங்க வீரர்கள் தங்களுக்கு உரிய இடங்களில் தூங்கினார்கள். சில பெண்கள் மாதவி பந்தலின் கீழே அமைந்த திண்ணைகளில் மயிலின் கூட்டம் போல படுத்துறங்கினார்கள். வேறு சில பெண்கள் கமுகு தோட்டத்தின் நடுவிலே மணற்குன்றுகளில் இளவண்ணம் போல் படுத்துறங்கினார்கள். சில மகளிர் செண்பகச் சோலைகளில் சேர்ந்து தூங்க, சில மகளிர் மணற்குன்றுகளில் அயர்ந்து தூங்கினார்கள். சிற்சில பெண்கள் தம் உடல் புழுதிய கைகளை தலையணையாக வைத்துக் கொண்டு உறங்கினார்கள். ஒன்றோடொன்று தொடர்ந்த கல்லின் மேலும் இலைச்சருகுகளின் மேலும் உடுத்த ஆடையில் ஒரு பகுதியை மட்டும் கட்டிக்கொண்டு அதனுடைய மீதி பகுதியின் மேலும் பரப்பிய தளர் இலைகளின் மேலும் ஆண்களும் பெண்களும் தனித்தனி கூட்டமாக துன்பத்தின் இறுக்கத்தில் அயர்ந்து தூங்கினார்கள். அப்படி எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கையில் சோலையில் தங்கிய 4 பேர்கள் உறங்கவில்லை. ஆம், ராமரும் சீத்தையும் லக்ஷ்மணனும் தேரோட்டி வந்த சுமந்திரருமே அவர்கள். எல்லோரும் உறங்கிவிட்டதை அறிந்த ராமர் சுமந்திரரை அழைத்து, சுமந்திரரே, நம்மிடம் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார்கள் இந்த மக்கள். இவர்கள் நம்முடன் வராமல் திரும்பிச் செல்லும்படி செய்வது முடியாது. இவர்களை திருப்பி அனுப்பாமல் நாம் இங்கிருந்து செல்வது நல்லதில்லை. ஆகவே நீர் தேரை திருப்பிக் கொண்டு போவீர். அப்போது நாம் அயோத்திக்கு திரும்பிவிட்டோம் என்று நினைப்பார்கள். அந்த நினைப்பில் மகிழ்ச்சியுடன் தாமும் திரும்பி செல்லுவார்கள். இதுதான் நாம் உம்மை வேண்டிக் கொள்ளுவது என்று கூறினார். அது கேட்டு சுமந்திரர் மிகவும் வருந்தினார். அந்த வருத்தம் நெஞ்சில் தன் வேதனை கொடுக்கால் கொட்டுகையில் அவர் விம்மி விம்மி அழுதார். ராமரை கண்ணீர் வழிய நோக்கினார். இறைவா, நான் மட்டும் எப்படி தனியாக செல்லுவேன்? உங்களின் மலர்பாதங்கள் கல்லிலும் முள்ளிலும் நடக்க எப்படி நான் மகிழ்ச்சியுடன் திருப்பி தேரை ஓட்டிச் செல்லுவேன்? ஒரு கால் ராமர் நாட்டுக்கு திரும்பி வந்தாலும் வருவார் என்று ஆசைப்பட்டு கொண்டு நகரத்திலேயே தங்கியிருக்கும் மக்களுக்கு என்ன பதிலை சொல்லுவேன்? நமது தெய்வத்தை மலர்காட்டில் விட்டுவிட்டு வந்தேன் என்று சொல்லுவேனா? உடன் அழைத்து வந்துவிட்டேன் என்று பொய் சொல்லுவேனா? இரும்பு நெஞ்சம் இல்லாத நான் என்ன சொல்வேன்? உங்களை பற்றி கேட்கும் சக்கரவர்த்திக்கு என்ன பதில் சொல்வேன்? உங்களை எல்லாம் காட்டில் விட்டு வந்தேன் என்று சொல்லுவேனா? உங்கள் பிரிவால் வருந்தி வாடும் அரசரிடம் அப்படி சொல்வேனா? அது போல சொல்லி அவர் உயிருக்கு யமனாவேனா? உங்கள் சொல்லை எப்படி அவரிடம் சொல்லுவேன் தலைவா? சக்கரவர்த்தி உயிர் விடாமல் இருப்பதற்காக முன்பு சமாதானப்படுத்திய நானே இப்போது அவர் உயிர் விடும்படியான வார்த்தையை சொல்வேனா? அவர் அப்படி உயிர் விடுவதை எப்படி பார்த்து கொண்டு இருப்பேன்? இதையெல்லாம் பார்க்கும்போது கைகேயி தேவியாரே என்னை விட நல்லவர். அவராவது வரத்தால் துன்பம் மட்டுமே சக்கரவர்த்திக்கு தந்தார். நானோ ஐயனே! அதற்கு மேல் சுமந்திரரால் பேச முடியவில்லை.
அவர் ராமபிரானின் கால்களை பற்றி கொண்டார். கண்கள் நீரில் ஆட அவர் உடல் கிடந்து மண்ணில் புரண்டது. சுமந்திரரை தம் கைகளால் அன்போடு பற்றி தூக்கிய ராமர் அவரை தனியே அழைத்துச் சென்றார். அவரை ஒருமுறை தம் கண்களால் ஆராய்ந்து அறிந்தார். பின்பு அவரை நோக்கி, எப்போது நாம் இந்த உலகில் பிறந்து விட்டோமோ அப்பொழுதே இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக நினைத்து வாழ நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். அந்த விவேகத்தை உணர்ந்தறிந்தவர் நீர். நான் காட்டுக்கு செல்வதை நினைத்து நீர் வேதனை அடைகிறேன். அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புகின்றீர். அப்படி நான் செய்தால் தந்தையின் கட்டளையை மீறிய பழி எனக்கு வந்து சேராதா? தர்மப்படி நடப்பவனாக வேடம் தரித்தான் ராமன் என்று என்னை எல்லோரும் தூற்றமாட்டார்களா? அது மட்டுமா? அப்படி நான் செய்தால் அது தர்மத்துக்கு மாறானது என்பதை நீர் மறந்து விட்டீரா? ஒருவன் தர்மப்படி நடந்தால் அவனுக்கு இப்பிறவியில் புகழ் கிடைக்கும். மறுபிறவியில் அந்த தர்மம் அவனுக்கு நற்கதியை தரும். தர்மத்தின் வழி நடக்கும் போது இன்பம் வந்தால் மகிழ்கிறோமே, அப்படியே துன்பம் வந்தாலும் அதனை ஏற்று மகிழ வேண்டும். அதை விட்டு துன்பம் வரும்போது அந்த தர்மத்தை கைவிடலாமா? பகைவனின் அம்பு தம் மார்பிலே பட்டபோது பின்வாங்காது போர் புரிதல் மட்டுமே வீரகுணம் இல்லை. துன்பம் வந்தபோது தர்மத்தை கைவிடாமல் அதன்படி நடப்பதும் வீரகுணம். சூரிய குலம் இதுவரையில் அறநெறி தவறாமல் நடந்து வந்திருக்கிறது. இதில் பிறந்த நான் தந்தையின் சொல்படி நடக்காவிட்டால் தர்ம நெறி தவறியவனாவேன். சூரிய குலத்துக்கும் அது இழுக்கு, என் தந்தைக்கும் தர்ம நெறி தவறியவர் என்ற பேரு ஏற்படும். இப்படி நான் ஒருவன் பிறந்ததால் குலத்துக்கும் தந்தைக்கும் பழி ஏற்பட நான் தர்ம நெறி தவறுதல் நல்லதா? சுத்த வீரராகிய நீர் மன உறுதியுடன் என் வழியில் நான் செல்ல தூண்டுவதை விட்டு அதற்கு மாறாக நடக்கச் சொல்வது உமக்குத்தான் தகுதியா? ஆதலால் நான் சொல்வது போல் செய்வீர் என்றார் ராமர். மீண்டும் அவர், நீர் முதலில் வசிஷ்ட முனிவரிடம் செல்வீர். அவருக்கு வணக்கம் செய்து என் வணக்கத்தையும் சொல்வீர். பின்பு நான் சொன்னவற்றை அவருக்கு தெரிவித்து அவருடன் என் தந்தையிடம் போவீர். முனிவரை கொண்டு ராமன் காடு போகிறோமே என்று சிறிதும் வருந்தவில்லை. வனவாசத்தினால் தனக்கு நன்மையே ஏற்படும் என்று கருதுகிறான். ஆதலால் அவன் மேல் வைத்த அன்பை கைகேயிடம் வைக்க வேண்டும். இதைத்தான் அவன் விரும்பி உங்களிடம் சொல்ல சொல்லி சுமந்திரரை அனுப்பியிருக்கின்றான். அதே போல் பரதனிடமும் தாங்கள் அன்புடன் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த 14 வருஷ காலம் ஒரு நிமிஷம் போல கழிந்துவிடும். மீண்டும் அவன் வந்து உங்கள் பாதங்களை வணங்குவான். ஆதலால் அவன் பிரிந்து சென்றான் என்று வருந்த வேண்டாம் என்று தந்தைக்கு சொல்லச் செய்வேன். பின்பு பரதனிடம் சென்று முனிவர் வழியாகவே அந்தணர்களுக்கும் தேவர்களுக்கும் நல்லதையே செய் என்று சொல்வீர். இந்த 2 காரியங்களும் முடிந்ததும் என் தாய்மார்களிடம் செல்லுங்கள். அவர்களுக்கு வணக்கம் கூறி என் அன்பு வணக்கத்தையும் தெரிவிப்பீர். பின்பு அவர்களிடம் ராமன் பிரிவால் வருந்தும் சக்கரவர்த்திக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அவர் பக்கத்திலேயே இருந்து அவரை காத்திடுங்கள் என்று சொல்லுவீர். நீரும் அரசரின் பக்கத்திலேயே இருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வீர் என்றார். ராமபிரான் கூறிய வார்த்தைகளால் ஒருவாறு சுமந்திரர் மனம் தேறினார். ஐயனின் கட்டளைப்படியே புறப்படவும் ஆயத்தமானார். முதலில் ஸ்ரீராமரை வணங்கினார். பின்பு ஜானகியை வணங்கி தாங்கள் ஏதாவது கூற வேண்டுமானால் சொல்லுங்கள் என்று முகக்குறிப்பு தோன்ற அவளை பார்த்தார். அன்னை சீதா பிராட்டி சுமந்திரரின் எண்ணத்தை அறிந்து கொண்டாள். உடனே அவரை பார்த்து, நீர் சென்றதும் முதலில் என் வணக்கத்தை என் மாமனாருக்கு சொல்லுவீர். பின்பு நான் வளர்த்து வந்த என் அன்புள்ள நாகனவாய் பறவையையும் கிளியையும் பரிவுடன் காத்து வருவீர். இதை என்னிடம் அன்பு வைத்திருக்கும் தங்கைகளுக்கும் சொல்வீர் என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுமந்திரர் அதிக துன்பம் அடைந்தார். காடு செல்வதால் ஏற்படும் துன்பத்தை பற்றி அன்னை கவலைப்படவில்லையே. தான் நாட்டில் விட்டுவிட்டு வந்த பறவைகளை நினைத்தல்லவா கவலைப்படுகிறாள். இது என்ன குழந்தைத்தனம் என்று மனதிற்குள் எண்ணி குமிழிட அவர் மனம் வருந்தினார். மேலும் வாய் திறந்து, அன்னையின் மென்மையான மேனி காட்டு வாழ்க்கையை எப்படி தாங்கும்? இவையெல்லாம் பார்த்து கொண்டு நான் உயிரோடு இருக்கின்றேனே என்று கூறி அழுதார். ராமர் அவர் வருத்தத்தை தம் இனிய சொல்லால் போக்கி அவரை தேற்றினார். உள்ளம் தெளிந்த சுமத்திரர் ராமரிடம் விடைபெற்றுக் கொண்டு லக்ஷ்மணனை நோக்கி, இளைய பெருமாளே, சொல்ல வேண்டிய செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்றார். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.